ஹலோ வணக்கம்டா. உங்க விஜய் நந்து. இன்னைக்கு எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா மெரினா பீச் தான். இன்னைக்கு பீச்ல வந்து தனியா சோலோவா எப்பவுமே கப்பிள்ஸா தான் நான் வருவேன். இன்னைக்கு என்னன்னு பார்த்தா தனியா அமுச்சு விட்டுருக்காங்க. இவன் இங்க இருக்கா, அவன் எங்க இருப்பான்? சோ நீங்க கேக்குறது எல்லாமே கரெக்ட் தான். எங்கடா உன் கூட ஒரு பையன் இருப்பான், அவனை காணோன்னு. அவன் இல்லாம போனதான் ஷோ நல்லா போகுது. எதுக்கு அவன் என்ன புடிச்சிட்டு இருந்தான் அவ்வளவு நேரம்? டேய் இவனை எதுக்குடா விட்டீங்க? நீ இல்லாமதான் ஷோ நல்லா போகுது. வா ஷோ நல்லா வண்டியில வா. டேய் நான் இருந்தாதான் ஷோ நல்லா போகுது. நிறைய பேர் கேள்விப்பட்டு கீழே கமெண்ட்ல வந்து சபரி வரலையா, அந்த எஸ்டிஆர் வரலையாங்கிறாங்க. சொல்லு. சரி, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா மெரினா பீச்ல தான் வந்திருக்கோம். அண்ட் இங்க லவ் பைட்ஸ் கிடைக்காதவங்களுக்கு இங்க டேஸ்டி பைட்ஸ்னு ஒரு சூப்பரான ஒரு கடை இருக்கு. அத ரிவ்யூ பண்ண போறோம். இந்த கங்குவா படத்துல 3Dன்னு போட்டு கிரிஞ்சின் பண்ணாங்களே அதே மாதிரி அது. ஓகே ஓகே. இதுக்கு காப்பிரைட்ஸ் வந்து கிரீன் ஸ்டுடியோல இருந்து சபரி கடிப்பாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னன்னோ சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? சரி, என்ன கடை, என்ன மாதிரி, என்ன டிஷ் இதெல்லாம்? இந்த கடையில பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருந்து ஜப்பான்லாம் போக வேண்டாம். இங்க இந்த கடையிலே நமக்கு ஜப்பான் சிக்கன் கிடைக்கும், ஹனி சிக்கன் கிடைக்கும், அண்ட் ட்ரிபிள் சிக்கன் ஐட்டம்ஸ் அண்ட் பீஃப் ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த கடையில நிறைய கிடைக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ நாங்க மட்டும் போகாம இங்க 5 பேர் கொண்ட குழு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. சார் ஆக்சுவலா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமாவே இந்த ஆபரேஷன் நாங்க பிளான் பண்ணிட்டு தான் சார் இருந்தோம். எப்படி நயன்தாரா வந்து ரோட்டு கடையே பார்க்காம விக்னேஷ் ஜப்பான் சிக்கன் வாங்கி உஷார் பண்ணாரோ அந்த மாதிரி நான் இன்னைக்கு டியர் அதே மாதிரி தான் நீங்களும் யாராவது வந்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கடைக்கு வாங்க. அண்ட் இப்போ கடைக்குள்ள போலாமா? கடைக்குள்ள டேரக்டா போயிடலாம், வாங்க போலாம். ஸோ அதான் நம்ம பையன் அங்கே ஒரு பெரிய ஹைப் கொடுத்து ஒரு இன்ட்ரோ கொடுத்தான் பார்த்தீங்களா, அந்த கடைக்கு தான் இப்போ வந்திருக்கோம். அந்த கடையோட ஓனர் நம்ம அண்ணன்கிட்ட தான் வந்திருக்கோம். அண்ணன் முதல்ல பேர் என்ன? எனக்கு பேர் சங்கர் தான். இது பேர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பாட்டன் கிங் இருக்கும், இப்போ பேர் மாற்றிட்டு டேஸ்டி வைட்ஸ் போட்டுருக்கு. அப்புறம் இங்கே வந்து நம்ம கடையில் வந்து காம்போ மாதிரி ஆஃபர் இருக்குது, ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கும். அப்புறம் காம்போ ஆஃபரில் போட்டிருக்கு, ஒரு ரைஸ் ஒரு சைட் டிஷ் 170 போட்டிருக்கு. அப்புறம் சீ ஃபுட்டில் காம்போ மாதிரி இருக்குது 250 போட்டிருக்கு, ஒரு ரைஸ் ஒரு சைட் டிஷ். அப்புறம் 2 ரைஸ் வாங்கினா சிக்கன் ரைஸ் வாங்கினா ஒரு சைட் டிஷ், சிக்கனில் சைட் டிஷ் ஒன்று ஃப்ரீயாக தருவாங்க. 2 சிக்கன் ரைஸ் வாங்கினா ஒரு சைட் டிஷ் ஃப்ரீ, ஒரு சைட் டிஷ் ஃப்ரீ, சிக்கன் சைட் டிஷ் ஒன்று ஃப்ரீ. அதான் அண்ணன்கிட்ட வந்து வெறும் பேர் தான் என்னன்னு கேட்டேன். அண்ணன் கடையோட மெனு கார்டவே கொடுத்துட்டாரு. பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. உங்களுக்கான மெனு கார்டு வந்து அண்ணன் சொன்ன வீடியோலயே இருக்கு, பாத்துக்கலாம். சோ நீங்க கடை ஸ்டார்ட் பண்ணீங்களா, அந்த பிசினஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒரு ஸ்ட்ரகிள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி என்ன ஸ்ட்ரகிள் பார்த்திருப்பீங்க? நல்ல ஸ்ட்ரகிள் இருக்கும். பட் இப்போ வந்து கொஞ்சம் பேர் மாத்திட்டு டேஸ்டி வைட்ஸ் போட்டுருக்கு, அதை பேர் பார்த்துட்டே வந்துரு. ஏதாவது ராசியா காரணமா மாத்தினாங்களா இல்ல பேரை மாத்தினா நீ ஓடு ஆயிருவே, ஆடி போய் ஆவணி வந்தா அண்ணன் ஓடு வருவாருன்ற மாதிரி. ஸ்பாட்டன் கடல் பேர் மாத்திட்டா ஒரு நல்ல பேர் வச்சுட்டோம், அதுக்கு பேர் மாத்தி. நம்மளோட காம்போவோட பிரைசஸ்லாம் என்னென்ன பிரைசஸ்? சிக்கன் காம்போனா ஒரு ரைஸ் ஒரு சைட் டிஷ் வரும் 170 வரும். அப்புறம் சீ ஃபுட்டில் சிக்கன் ரைஸ் வாங்கினா கூடனா, மீன் ரைஸ் வாங்கினா கூடனா, மிக்சர் ரைஸ் வாங்கினா கூட ஒரு சைட் டிஷ் சீ ஃபுட் சைட் டிஷ் ஒரு சீ ஃபுட் ரைஸ் ஒரு 250 வரும் உனக்கு. 250. அப்புறம் ஒரு ரைஸ் வாங்கினா ஒரு நூடுல்ஸ் வாங்கினா அதில் ஒன்று சைட் டிஷ் ஃப்ரீயாக தரும். ஃப்ரைட் டிஷ் ஃப்ரீயாக வித்துரும். ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து 300. கரெக்டாக 300. ஏன்னா முன்னாடி என்ன கேட்டேன், எல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு ப்ரிப்பேர்டாக வரும். நான் பாருங்க எதுவுமே ப்ரிப்பேர்ட் இல்லாமல் இருக்கான். இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா சொல்றேன். இவனை அடுத்த தடவை வந்து என் கூட அனுப்பாதீங்க, சொன்னா கேட்க மாட்டேறீங்க. இல்ல இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தா தான் எதுவுமே தெரிஞ்சுக்காம இருக்க மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துற ஒரு நாலேஜ்ல நான் வந்திருக்கேன். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. இல்ல அப்படி இல்ல, இருந்தாலும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கிற காரியம் தான். பீச் சைடு கப்பிள்ஸா வர்றவங்க எல்லாருமே இந்த அண்ணா கடையில வந்து லவ் பைட்ஸ் கிடைக்குதோ இல்லையோ, நீங்க டேஸ்டி பைட்ஸை ட்ரை பண்ணலாம். ஓகே, கண்டிப்பா. ஒரே கண்டென்ட் தான். நான் எவ்வளவு நேரம் பேசிட்டேன் பாத்தீங்களா, லவ் பைட்ஸ் டேஸ்டி பைட்ஸ் லவ். அவர் பண்றது அவர் சொல்றாரு, அவர் பண்றது. கொஞ்ச நாளா ஒரு குரல் கேட்டுனே இருக்குண்ணா. இட்ஸ் மீ. வாட் ஹேப்பன்? ஓகே, பட் இருந்தாலும் விடுங்கண்ணா. அண்ணா இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ஏன் பின்னாடி இருந்து வருதுன்னா, அவர் தான் இன்னைக்கான ஒரு கெஸ்ட். அவரை வந்து நாங்க சர்ப்ரைஸா இன்னைக்கு காமிக்க போறோம். இந்த ஷோல வர போற கெஸ்ட்டை வந்து நீங்க பார்த்து அதர போறீங்க. நமக்காக அவர் ஒரு பாட்டும் பாட போறாரு. பாலிருக்கி பழமிருக்கி
ஸோ அண்ணனோட கடை எங்க இருக்கு எக்ஸைட்டா இருக்குன்னு தெரியுமா? வி ஹவுஸ் விவேகானந்தரோட மண்டபத்துக்கு நேர் ஆப்போசிட்ல தான் இருக்கு. அண்ட் இங்க வந்து நீங்க எங்க வந்து கேட்டாலுமே டேஸ்டி பைட்ஸ் எங்க இருக்கு மாத்தி கேட்டுறாதீங்க. லவ் பைட்ஸ்ல டேஸ்டி பைட்ஸ். அழுக்க தலையா அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். ஓகே, இவன் கப்பு கமிட் ஆனது எத்தனை வாட்டி சொல்லி காட்டாரு. அடுத்த வாட்டி கமிட் ஆனது. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. நானும் இப்ப ரீசெண்டா கமிட்டட் ஸ்டேஜ் தான். டாக்டர் நந்து டியர்னே சொல்லலாம். நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான். டாக்டர் நந்து MBBS. ஓகே, MBBS பரவாயில்ல, வசூல் ராஜா மெய்யாலுமே டாக்டர் ஆகிட்டாங்க. அவங்களோட எக்ஸுக்கு இந்த வீடியோ நான் ஃபார்வர்ட் பண்றேன். சரி, இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம். நம்ம எல்லாமே பேசியாச்சு. நீங்க வந்து கடைக்கு வர கஸ்டமர்ஸ்க்கு முக்கியமா வந்து இங்க வாங்க, இந்த டிஷ்ஷஸ்லாம் இருக்கு, நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு லாஸ்டா ஒரு வாட்டி சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருமே மக்கள் இங்கே வந்துரு நம்ம கடையில் ஒரு வாட்டி சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்கோ ஃபீட்பேக் சொல்லி கொடுத்துருங்க. எனக்கு எப்படி ஃபீட்பேக். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க. மெரினா பீச்சுக்கு நிறைய பேர் வருவீங்க. வந்தாவே இந்த கடையில் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து உழைக்கிறவங்கள நமக்கு எப்பவுமே வந்து எப்படி சொல்கிறது, தூக்கி விடுறதா நம்மளோட ஸ்டைலு. கண்டிப்பாக நீங்களுமே வந்து இந்த கடையில் வந்து சாப்பிட்டு என்ன டிஷ் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். பிடிக்கலாம் வந்து அண்ணன்ட்ட சொல்லுங்கள், அண்ணன் திருப்பி மாற்றிக்குவார். என்ன கண்டிப்பாக ஓகே. அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் சாப்பிடணுன்னா நம்ம டேஸ்டி பைட்ஸ்க்கு வரலாம். கப்பிள்ஸாக வரவங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சாப்பிட்டு வயிறு ஃபில்லிங்காக போகணுன்னா நம்ம டேஸ்டி பைட்ஸ் போங்க. ஓகே ஆனால் அப்புறம் முக்கியமாக இப்போ எங்களுக்காக நீங்கள் ஒரு 4 டிஷ் ரெடி பண்ணி கொடுத்துருங்க, நம்ம சாப்பிட்ருவோம். பிச்சை எடுக்கிறலாடா பெருமை மயிர் வேண்டி கிடக்கு. சரி, நான் ரெடி பண்ணி தரேன், சாப்பிட்டேன். ஓகே. நம்ம ஆர்டர் பண்ண எல்லா டிஷ்ஷும் வந்துருச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சாப்பிடலாம். பரவாயில்ல விடுங்க. என்னென்ன டிஷ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் சிக்கன், சங்காய் சிக்கன், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஷெஸ்வான் ரைஸு, சிக்கன் ரைஸ் அண்ட் வெஜ் ரைஸ். வெஜ் ரைஸ் அப்படின்னோடனே அப்புறம் ஒரே விஷயம், என்னைக்குமே ஒரு கெஸ்ட் கூப்பிட்டுருவோம்ல மச்சான். இன்னைக்கான கெஸ்ட் வந்து வெஜிடேரியன். ஆமா, கொஞ்சம் மாலை போட்டிருக்கனால வெஜிடேரியன், வேற என்ன பண்றதுன்னு தெரியல. பட் ஆள் தான் வெஜிடேரியன், பட் எல்லா விஷயத்துலயும் நான் வெஜிடேரியன். அவரு அது எனக்கு ரொம்ப தெரியும். மாமா எனக்கு வந்து ஒரு திங்கரா தெரிவாரு. வேற என்ன உனக்கு தெரிவாரு? எனக்கு பல இதா தெரிவாரு. என் வாழ்க்கையில அடுத்த ஒளிகாட்டியே அவர் தான். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் நீ அடிச்சிருக்க முடியுமா? எனக்கு இப்ப பின்னாடி ஒரு DR வருதுனாவே அது காரணம் அவர் தான். ஓகே, டாக்டர் அந்த இது வருது. ஓகே ஓகே ஓகே, அதுக்கு அவர் தான் காரணம் சொல்றீங்களா? ஓகே, கண்டிப்பா வந்து இந்த மாதிரி பல பட்டங்கள் அவருக்கு நம்ம வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு மனிதர் தான். உங்களை இந்த ஏரியா மாமான்னு நினைச்சேன். இவ்வளவு விஷயம் சொல்லிட்டோம்ல, அவர் வரத்துக்கு முன்னாடி ஒரு மந்திரம் போடுறோம். ஏன்னா அவர் இப்போ வந்து மாலை போட்டுறதுனால அந்த மந்திரத்தை ரெடியா மச்சான். ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு ஜீவும் பாக்கன்னு பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். நீங்களே நடிச்சிருந்தா வாங்குற 300 ரூபாய்க்கு நான் நடிக்கல. சரி, ஓகே ஓகே, நடிங்க. இது கெஸ்டுக்கான இது பீச்சோட பலூன் ஞாபகம் வந்துருச்சு. இவன் மைண்ட் எங்க போகுது? ஓ மைண்ட் நான் குழந்தைங்க வந்தா ஷூட்டிங் இருக்கு, அதுதான் நான் யோசிச்சேன். அதுக்காக தான் நானும் என்னோட ஷூட்டுக்காக தான் உங்களுக்கு கூப்பிட்டேன். கெஸ்ட் ரைட். கெஸ்ட் கிடையாது, ஹோஸ்ட். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. சரிண்ணே. அண்ணா, இப்போ நான் வந்து நீங்க எதுக்கு உங்களுக்கு கெஸ்ட் கூப்பிடுறேன்னா எல்லாத்தையும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நீங்க அது எப்படி நான் நான்வெஜ் சாப்பிட்ற அன்னைக்கெல்லாம் வந்து என்ன கூட்டு போக மாட்டீங்க. நான் சாப்பிடாத அன்னைக்கு இத்தனை ஐட்டத்தை வாங்கி வச்சுக்கிட்டு வெஜ் ரைஸ் எடுத்து சாப்பிட்டு டேஸ்ட் பாருங்க. ஆமா, உங்களுக்காக தான் ஆர்டர் பண்ணது. என்னது கரெக்ட் தான் ஆர்டர் பண்ணோம். சோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் பவுல் உங்க கையில கொடுத்துட்டு அப்படியே பேசிட்டே ஆரம்பிங்க. சாப்பிடுங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண கூடாதுல்ல. சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம கடையோட பேரை ஃபர்ஸ்ட் சொல்றேன். அதுலயே நீங்க குதுகலா இருவீங்க. சொல்லுங்க. லவ் பீட்ஸ்க்கு வந்திருக்கீங்களா? பாத்துறதுதான் பிரிட்ஜ் வச்சு பாத்துறோம். அதுக்கு நேர் ஆப்போசிட்டே பாத்தீங்கன்னா டேஸ்டி பைட்ஸ்னு நம்ம விஓஸ் கிட்ட ஒரு கடை இருக்கு. இது வந்து அப்படி சொல்லக்கூடாது, நேர் ஆப்போசிட் கிடையாது, விஓஸ்க்கு நேர் ஆப்போசிட். அதான் விஓஸ் பக்கத்துலயே பீச் இருக்கு. அண்ட் தாபா ஸ்டைல்ல உங்களுக்காக ஒரு ஃபுட் செட்டப். அதுதான் முக்கியமா வந்து சொல்லணும்னு நினைச்சது. கடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா தாபா ஸ்டைல் அரேஞ்ச் பண்ணி நல்லா ஜாலியா எப்படி எங்க அண்ணனை கூப்பிட்டு வந்து பெண்கள் மேடி உட்கார சாப்பிட்றோமோ அதே மாதிரி இல்ல
நான் வந்ததுனால என்னைய உட்கார வச்சு எதிரில் பாருங்கன்னு இருப்பாங்க. இல்லைன்னா அவனுங்க அங்கே உட்காந்துருப்பானுங்க. நான் மட்டும் தனியாக இங்கே உட்காந்துருக்கணும். கேமரா ஆஃப் பண்ணா தான் நடக்கும். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. ஏன்னா சாப்பிட்டீங்களா முதல்ல எப்படி வெஜ் ரைஸ் எப்படி டேஸ்ட் எப்படி ரைஸ் உண்மையிலே டிஃப்ரெண்டாக நல்லா இருக்குடா. நல்லா இல்ல என்ன டிஃபரெண்ட் வெஜ் எல்லாம் ஒரு டேஸ்டா வெஜ் ஓகே எனக்கு பிடிக்காதான். நான் ஆனந்த சாம்பார் தோறதுக்கு முன்னாடி அதில் தட்டு தூக்கிட்டு வரும். லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். பட் நீங்க எப்படி சிக்கன் சாப்பிட போறதில்ல, அதனால நான் இதை கையில எடுக்கிறேன். மச்சான் யாரும் கையில கேடு. ஏன்னா இது நயன்தாரா மேம்க்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த விக்னேஷ்வன் அவர்களுக்கு பிடிச்சதுனால நயன்தாராவுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் மெயின் பாயிண்ட் விடாது. நீங்க அந்த சீரிஸ் பார்க்கலாம் போய் பாருங்க கண்டிப்பா. இதுக்கெல்லாம் ப்ரோமோட் பண்ணா அடிதான் உனக்கு. ப்ரோமோட் இல்ல சரி இப்படி ஒருத்தவங்க இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு லவ் இது பண்ற டேஸ்டி பைட்ஸ். நீ என்ன சொன்ன? லவ் பைட்ஸ். அந்த ஆளு டேஸ்டா சமைக்கிறான். அந்த ஆளு சமைக்கிறதுக்கு அவனுக்கு ஏற்றதை வச்சிருக்கான். இவன் பண்றதை இவன் பேர் வைக்கிறான். அவ்வளவுதான். இல்ல நடக்கிற காரியம் தான். சரி சாப்பிட்டல எப்படி இருக்கு பா சொல்லு. இது அவனோட ஓவர் ஆக்டிங் நிறைய பண்ணுவான். நடக்கிறது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஜப்பான் சிக்கன் ட்ரை பண்றேன். பெஸ்ட். சரி சார் நான் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டா அப்படியே எடுத்து போய்க்கிறேன். பரவாயில்ல. அவன் சாப்பிட்டா நீங்களும் சாப்பிட்டீங்க. நான் அந்த செங்காய் சிக்கன் முதல்ல ஒரு வாய் அதோட ஆர்ஜின் எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அது தெரியாது. ஆர்ஜின் இந்த வெளில வரும்போது ஒரு ஆர்ஜின் இருக்கும். அது ஆர்ச் எனக்கு ஆர்ஜின் தான். அதான் நான் படிச்ச ஸ்கூல்ல. அதாவது அதோட ஆர்ஜின் வந்து பாத்தீங்கன்னா சைனா. ஓகே சைனீஸ் ஃபுட். ஹனி சிக்கன் மாதிரி தானே இருக்கு. லைட்டா டேஸ்ட் வந்து பார்க்கும்போது காரமாலாம் இல்லை எனக்கு. ஐயா கூட ஒருத்தருக்கு நார்மலாக ஒரு சிக்கன் ஃப்ளேவர் தான் வருது. ஆனாலும் சாப்பிடும்போது கரெக்டான குக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை கரெக்டாக குக் பண்ணால் நம்ம வாயில் எங்கேயுமே பல்ல ஒட்டாது, பல்ல இடுக்கலாம் மாட்டாங்க. அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்குது உண்மையாலுமே சொன்னால். ஆனால் அந்த ஃப்ளேவர் உண்மையுமே நிறைய ஆனியன்லாம் போடுவோம். நல்லா இருக்கு எனக்கு. ஹனி போட்டிருக்காங்க. சரி எங்களுக்காக பாட்டு பாடிட்டே சாப்பிடுங்க. ஏன் இது நீங்க அப்படியே சாப்பிட்டா நாங்க விட்டுற மாட்டோம்ல. வர்ற கெஸ்ட் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கேக்குறீ ஆட்டிட்டு என்னன்னு lemon in the spoon, a musical chair, singing, dancing, mimicry. நீங்க லைஃப்ல எக்ஸ்ட்ரா கேக்குறீங்க சூப்பரா பண்ணிருக்கீங்க. சாப்பாடு டேஸ்டா வந்து வாங்கி கொடுத்துறானுங்க. இந்த இடத்துல வேற இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி என்னாச்சு மேம் இவனை துப்புறதான் எப்போ காமிச்சிருப்பேன். அவன் கையில் வச்சுட்டு சிக்கன் ரைஸ் நான் வச்சிருக்குது சிஸ்வான் ரைஸ். சிக்கன் ரைஸ் போல எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நார்மலா எல்லா சிக்கன் கடையோட இது லைட்டா அந்த அஜினோமோட்டோலாம் இல்லாத மாதிரி ஃபீல் இருக்கு. அஜினோமோட்டோ இல்ல. ஏன்னா போடும்போது பார்த்தல தெரிஞ்சு இந்த கடைக்கு ஓனர் இவன் நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன். வந்ததுல இருந்து வாங்கின காசுக்கு மேல கூறான். எப்பவுமே அவர் வந்து ஒரு கடைக்குள்ள இறங்கிட்டா அந்த கடை எப்படி அலசி ப்ரமோட் பண்றது அப்படின்றதுல உண்மையா இருப்பாங்க. எப்படி அங்க இருந்து அலசி அங்க இருந்து திருடுறது. ஏண்டா உன்னைய திருடின்னு சொல்லாம என்னைய வேற திருடிங்கற? நான் யோக்கியேன்டா. ஏன்னா நம்ம எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். மாண்டேஜ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கேமராமேன் வந்துட்டான். அப்படியே கேமராமேன்ல இருந்து பின்னாடி இருந்து எடுத்து கறிய வைக்கிறது. அது நீ அவனா? ஆனா ரெண்டு திருட்டு பயிலும் என் கூட தான் இருக்காங்க. சாப்பிட்டு சொல்லு உன்னோட ஒரு கானா பாட்டு. என்னோட வருங்கால ஒரு மனைவிக்கு ஒரு காதலிக்காக ஒரு வரிகள். ராத்திரி 10 மணிக்கு மாடிக்கு வந்தா நீ என்ன காதலிக்கிறதாக அர்த்தம். நீ காதல் பண்ணா பாடலாம்டா. பாக்குற பொண்ணு மேலாம் காதல் வந்தா நான் என்னத்த பாடுறது? தம்பியப்பா இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்க. பட் இருந்தாலுமே இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காரமா ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து காரமா இருக்கு. இந்த செஸ்வான் ரைஸ் உண்மையிலே காரமா தான் அது தெரியாது எனக்கு. அதனால சொல்றேன் நான் வந்துட்டு. இருந்தாலுமே வந்து அது ரொம்ப காரமா இருக்கு. காரமா ரெண்டு டிஷ் ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பா செஸ்வான் ரைஸும் ஜப்பான் சிக்கனும் ட்ரை பண்ணுங்க. அதுல வந்து கொஞ்சம் காரம் பிடிக்கலன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா இது ரொம்ப இதுதான். நான் என்ன பண்ண போறேன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போறேன். சரி ஓகே நீ சாப்பிடு. எனக்கு வந்து என்னன்னா இந்த மாதிரி வந்து படுத்துக்கிட்டு சாப்பிடணும். ஃபேமிலியோட வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு இது மாதிரி கேங்கா இது மாதிரி பெட்ஷீட் விரிச்சிட்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு அது மாதிரிலாம் அனுபவிச்சிருக்கேன். இல்லைண்ணா எந்த இடத்துலையுமே அந்த மாதிரிலாம் இல்லை. ஒழுங்கா வந்தோமா வேலைக்கு போனோமா தூங்கணுமா அப்படிதான் என் வாழ்க்கையே போகும். ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது இல்லை மேக்ஸிமம் தனியாக தான் இருப்பேன். ஓகே அதுதான் இன்னைக்கு வந்து நல்ல ஃபன்னாக ஒரு கண்டென்ட் எங்களுக்குள்ளே போனது அப்படின்னாவே நீங்களுமே இந்த மாதிரி ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட வந்து உட்காந்து நல்லா ஒரு அட்டி போட்டு ஃப்ரீயாக வந்து நல்ல ஒரு 10 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவு ஸ்பேஸு. நீங்கள் ஆர்டர் போட எல்லா டிஷ்ஷுமே வந்து நல்ல க்ளீன் அண்ட் ஹைஜீனிக்காக முக்கியமாக வந்து ரொம்ப ஹை டேஸ்ட்டாக வருது. அதுக்கு தான் எங்கள் அண்ணனை கூப்பிட்டுருந்தேன். எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா வெஜ் சாப்பிட்டு இருக்காரு. அதுவே நல்லா இருக்கு. வீக்கெண்டு ஜாலியாங்கன்னா அட்டி விடலான்டான்னு ஆஃபீஸில் வந்து லீவு கேட்டால் தரமாட்டாங்க. இந்த மாதிரி போய் அட்டி விடலாம், இந்த மாதிரி பெட்ஷீட் போட்டு பீச்சில் சாப்பிட்லாம் அப்படின்னா
பீச்னோன்னா இப்போ நான் சாப்பிட்டு முடிச்சோன்னே எப்போவுமே ஆஃபீஸ் கிளம்பிடும். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு பெட்ஷீட் கொடுத்துருக்காங்களா, இங்கே ஒரு தூக்கத்தை போட்டு கிளம்புறோம். அது மாதிரி தான் கண்டிப்பாக வந்து நீங்களுமே இந்த கடையை வந்து ட்ரை பண்ணலாம். கடையோட லொக்கேஷன் முன்னாடி மென்ஷன் பண்ணிருக்கேன். கடையோட பேர் வந்து டேஸ்டி பைட்ஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விவேகானந்தர் ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, உள்ள பீச் உள்ள வந்துட்டு அந்த பீச் உள்ள நடந்து போகிற பாதையெல்லாம் இருக்குல்ல, அந்த லைனில் நீங்கள் லைட் ஹவுஸுக்காக நடந்து வந்தீங்கன்னா டேஸ்டி பைட்ஸ் இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் கமெண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஆனால் வந்து இந்த கடையில் வந்து எங்கள் பேர் சொன்னீங்கன்னா மாமா வந்து ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுப்பாரு. அதான் வந்தா கொடுப்பாரு அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறோம். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கடைக்கு வந்து நிறைய பேர் சாப்பிடுங்க, ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்.